பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே அவன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் ஒருவர் இந்த உலகத்துல உண்டு என்று சொல்லி சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். தாயை காட்டிலும் மேலான அன்பு இந்த உலகத்துல, தாய் அன்புக்கு ஈடான அன்பு வேற எந்த அன்பு இல்லைன்னு சொல்லுகிறது உலகம். ஆனால் அதையும் தாண்டி நம்ம அதிகமான பாசம் வைக்கிறவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏனென்று சொல்லி சொன்னால் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கிறார். என்னோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடுகிறீங்களா? தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் ஆற்றி தேற்றிடுவீரே என்ற பாடலை அனைவரும் என்னோடு சேர்ந்து பாடலாமா? தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் ஆற்றி தேற்றிடுவீரே, என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவே, அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் உன் கரம் பிடிப்பேன், என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் குத்தம் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் உன் கரம் பிடிப்பேன், என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் குத்தம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, உன் உறவாலே மகிழ்ந்திடுவே, என் உயிரோடு கலந்தவரே, உன் உறவாலே மகிழ்ந்திடுவே, அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அவர் மேல் அன்பு இஷ்டம்னா இந்த உலகத்துல நம்ம வேற எதையுமே நேசிக்க மாட்டோம். அவரை மட்டுமே நேசிப்போம், அவர் மேல மட்டுமே அன்பு வைத்திருப்போம். யார் ஒதுக்குனாலும், யார் நம்மளை வெறுத்தாலும் நாம் கவலை இல்லாம ஆண்டவரை நோக்கி அவர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக, உண்மையுள்ள பிள்ளைகளாக நாம் செல்கின்ற பட்சத்துல தேவன் நம்மை மென்மேலும் உயர்த்த ஆரம்பிப்பார். வேதம் தெளிவாக சொல்கிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வர கடவன் என்று சொல்கிறது. அதன்படியாக ஆண்டவரை நோக்கி செல்லக்கூடிய நாமும், அவர் பின்னாடி செல்லக்கூடிய நாமும் நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னாடி போவோமா? இயேசுவின் பின்னாடியே செல்வோம், திரும்பி பார்க்க வேண்டாம், உலகத்தை மறந்து விடுவோம், இயேசுவின் பின்னால் செல்வோம், அவருடைய அன்பை பெற்றுக் கொள்வோம், அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதத்தோடு நடத்தி காத்துக் கொள்வாராக. ஆமென்.